ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு டின்னர் vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ நிறைய வந்து ஒரு டின்னர் vlog-ஆ வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து டின்னர் vlog நம்பர் 3. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த இட்லி, தோசை, அப்புறம் வந்து உப்புமா, அடை எல்லாம் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிருச்சு. ஸோ வேற ஏதாவது புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கோதுமை ரவையில் வந்து புளி பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதனால தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோதுமை ரவை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சூப்பர் டிஃபன். அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து இந்த புளி பொங்கல் அப்படிங்கிறது வந்து அரிசி குருணை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நான் வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து அரிசி குருணை வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. அப்படி நான் அரிசி குருணை வேணும் அப்படின்னா வீட்டில் வந்து நான் கொஞ்சம் அரிசி நானே எடுத்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணி கொஞ்சமாக பொடிச்சு அந்த மாதிரி தான் வந்து அரிசி குருணையை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் வந்துட்டு அந்த அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்துட்டு கோதுமை ரவை வச்சு இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த கோதுமை ரவை புளி பொங்கல் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோதுமை ரவை புளி பொங்கல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் புளி பொங்கல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புளி வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் சேர்த்தாலே வந்து இந்த கோதுமை ரவை புளி பொங்கலுக்கு வந்து பயங்கரமாக வந்துட்டு புளிப்பு வந்து தெரிஞ்சிரும். அது ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும், அறுக்கிற மாதிரி இருக்கும் தொண்டை. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துட்டு நான் வந்து இங்கே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வந்து மைக்ரோவேவில் ஜஸ்ட் ஒரு 2 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் சூடான தண்ணியில் நம்ம வந்து புளியை கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்ல எக்ஸ்ட்ராக்ட் வந்து சூப்பராக வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் இங்கே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இந்த அரை கப்பு கோதுமை ரவை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் குவாலிட்டி ரவையாக எடுங்க. கோதுமை ரவையில் நிறைய டைப்ஸ் வரும். கொஞ்சம் பெருசு, ரொம்ப ஃபைன், கொஞ்சம் மீடியம் சைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து நல்லா ஃபைன் குவாலிட்டி கோதுமை ரவை எடுத்தீங்க அப்படின்னா இந்த புளி தண்ணியில் வந்து சீக்கிரம் வந்து குக் ஆகும். யூஸ்வலாக கோதுமை ரவை குக் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால புளி தண்ணியில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த கோதுமை ரவையை நல்லா வந்து வறுத்துக்கிறேன். ஒரு 2-3 minutes நல்லா வறுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு கோதுமை ரவையோட வாசனையும் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு புளி தண்ணியில் இந்த கோதுமை ரவை போட்ட உடனேயும் டக்குன்னு வந்து குக் ஆகிடும். இல்லைனா வந்து குக் ஆகிறது வந்து கஷ்டம் புளி தண்ணியில். அதனால வந்துட்டு அந்த மாதிரி வந்து நான் வந்து நல்லா வறுத்துக்கிறேன். ஸோ நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. இது வறுக்கும் போது கொஞ்சம் அடியில வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்க மீடியம் ஃப்ளேம் இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த புளிப்பொங்கல் பண்றதுக்கு நான் அடுத்து இங்க வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம கோதுமை ரவையை வந்து நல்லா வந்துட்டு வறுத்துறதுனால நமக்கு நிறைய வந்து எண்ணெய் தேவைப்படாது. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டாலே நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் எடுத்துக்கிற ஒரு அரை கப்பு கோதுமை ரவைக்கு. ஸோ இங்க வந்து நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு அடுத்து வந்து இங்க வந்து ஒரு டீஸ்பூன் போல நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்தீங்க அப்படின்னா கடுகு நல்லா பொரிஞ்சிரும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம், இது 3 எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாமான்லாம் வந்து நிறைய வந்து இதுக்கு ஆட் பண்ணி அதாவது சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புளி பொங்கல் ரெசிபிக்கு. ஸோ அதனால கொஞ்சம் சாமான்லாம் வந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த சாமான் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது தான் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு பல்லுல வந்து போய் மாட்டும், கடிக்க முடியல அப்படிங்கிறதுலாம் சில சமயம் சொல்லுவாங்க. அதனால நீங்க இப்போ நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா தைரியமா நம்ம வந்து நிறையவே வந்து சாமான் வந்து சேர்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் சாமான்லாம் வந்து ஸ்லைட்டாக சவக்கிற வரைக்கும் ஸ்லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகா அதையுமே நான் குட்டி குட்டியா சாப் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும். அதாவது காஞ்ச மிளகா சேர்த்தா ஒரு விதமான ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டும், ஒரு பச்சை மிளகா சேர்த்தா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் அதை வந்து ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து நான் இங்க வந்து பார்த்தேன்னா இஞ்சி வந்து சேர்த்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சாப் பண்ண இஞ்சி அந்த மாதிரி வந்து நான் வந்து சேர்த்திருக்கேன். இஞ்சி வந்து நான் கொஞ்சம் எங்க வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாயில வந்து கடைச்சா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் பெருசாவே சாப் பண்ணியிருக்கேன். சின்ன பசங்களுக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா தெரியாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா ஃபைனா சாப் பண்ணி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து சீவி போட்டா கூட போறோம். ஜஸ்ட் அந்த இஞ்சியோட ஃபிளேவர் வந்து அந்த ஆயில்ல இன்ஃபியூஸ் ஆகணும். அதனால தான் வந்து நான் வந்து பொறுமையா நல்லா ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நான் வந்து இங்க வந்து சேர்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆயில்ல வந்து இந்த ஃபிளேவர்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா வரும். மெயினா அந்த தாளிக்கிற ஸ்டேஜ்ல வந்து அந்த ஃபிளேவர்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணறதுக்கு மெயினா நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா லோ ஃப்ளேம்ல வந்து குக் பண்ணினாலே போதும்.
அந்த தாளிப்பை வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து இன்கார்பரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வந்து நல்ல பொடியாக சாப் பண்ண வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். சாப் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு 1/2 கப் வெங்காயம் இங்கே வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா சூப்பராக வதங்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ரெட் கலர் வெங்காயம் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நான் இங்கே வந்து ஒரு மாதிரி இந்த எல்லோ ஆனியன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கிடைக்கும். அதுதான் வந்து நான் இங்க வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெரைட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி, அதாவது இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி நம்மளோட ரெட் ஆனியன்ஸ் கடிச்சு சாப் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பரா மாத்தி கொடுக்கும். அப்படி இல்லை சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது கூட நம்ம ஃபைனா சாப் பண்ணி போடலாம். அது வேற லெவல் ஸ்வீட்னஸோட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வெங்காயம் வந்து இப்போ வந்து இங்க வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து நான் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து கரைச்சது வந்து ஒரு கப் இருந்தது. ஸோ அந்த 1 கப்பு தண்ணி பிளஸ் ஒரு 1/2 கப்பு வந்து வாட்டர் ரெகுலர் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் இங்க வந்து 1/2 கப் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ என்ன ப்ரப்போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு கோதுமை ரவை எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப்பு தண்ணி அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஸோ நமக்கு வந்து இங்கே புளி தண்ணி 1 கப்பு, 1/2 கப்பு தண்ணி, ரெகுலர் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்ல உப்பு அண்ட் மஞ்சப்பொடி அது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கொதிக்க ஆரம்பித்த உடனேமே, ஏன்னா நம்ம ஏற்கனவே புளியை வந்து வெந்நீரில் ஊற வச்சுட்டதுனால அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் ஆகிடும். ஸோ வந்து புளி வந்து கொதிக்க ஆரம்பித்த உடனேமே நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை வந்து நல்லா இதுல வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கட்டி எதுவுமே கட்டி தட்டிக்காம நமக்கு வந்துட்டு அந்த கோதுமை ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் ஆன உடனேவும் நீங்க வந்து நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இப்போ நீங்க வந்து அது கட்டி கட்டியாவே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த கோதுமை ரவை எங்கெங்கெல்லாம் கட்டியா இருக்கோ அந்த இடத்துல வந்து அது வந்து வேகாம போயிடும். ஸோ அதனாலதான் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா ப்ராப்பரா வந்து இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சாலே போறோம். அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லா அப்சார்பும் ஆயிடும். அட் த சேம் டைம் நமக்கு கோதுமை ரவையுமே வந்து சூப்பரா வந்து குக் ஆயிடும். ஸோ அங்க வந்து அந்த கோதுமை ரவை குக் ஆகிறதுக்குள்ள நான் இங்க வந்துட்டு ஒரு 1/2 கப்பு வந்து 1/4 கப்பு வந்து வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். தோலோடு இருக்கிற வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்க தோலி இல்லாத வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம். நான் நல்லா வந்து இங்க வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்துட்டு நல்ல ரோஸ்டட் வேர்க்கடலை நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி கிடைச்சா கூட அதை அப்படி இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் ஸ்லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டே போடுங்க. அது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க. பச்சை வேர்க்கடலையா இருந்தால் நல்லா செவக்க ப்ராப்பராக, அதாவது அந்த பச்சை வாசனையோட டேஸ்ட் போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. அப்போதான் நல்லா இருக்கும். அண்ட் அதுதான் உடம்புக்கும் நல்லது. பச்சையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்செட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஹீட் வந்து பயங்கரமாக வரும் அடுப்பில். அதனால வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஹீட் வந்து கொஞ்சம் லோவாக வர மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா அப்சார்ப் ஆகிட்டு உங்களுக்கு தொட்டு பார்த்தாலே இந்த கோதுமை ரவைலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் குழ குழான்னு இருக்க மாதிரி ஸ்லைட்டாக இருந்தாலுமே இது ஆற பார்த்தீங்கன்னா அப்படியே உதுராக வந்துருங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் புளிப்பொங்கலோட அட்வான்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து வறுத்து வச்ச வேர்க்கடலையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கோதுமை ரவை புளிப்பொங்கல் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஈவினிங் வந்து சம்டைம்ஸ் டிஃபன் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அப்போ கூட நம்ம வந்து சாப்பிடலாம். இல்லை நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இதுவுமே பண்ணலாம். இது வந்து இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பாருங்களேன், ஒரு லெஸ் தென் 30 மினிட்ஸ் நான் சொல்றது, அதாவது இந்த வெங்காயம் கட் பண்றதுலேருந்து எல்லாத்துக்கும் சேர்த்து கோதுமை ரவை வறுக்கிறதுலேருந்து எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே முடிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டேங்க. சூப்பரா வந்து எனக்கு வந்து ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வாடாம வந்து வீட்டில் பொரிச்சிருந்தேன். ஸோ அதோட தான் நான் சர்வ் பண்ணேன். உங்களுக்கு இதை வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் புளி பொங்கல் சர்வ் பண்ற மாதிரி டாங்கர் பச்சடியோட வந்து சர்வ் பண்ணலாம். டாங்கர் பச்சடிக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதை நீங்க வந்து தயிரோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டாங்கர் பச்சடி நமக்கு வந்து ரெடி ஆயிடும். ஸோ அந்த டாங்கர் பச்சடியோடையும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ பண்ணுற மாதிரி வடாமோடையும் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இல்லை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் டாங்கர் பச்சடி சம்டைம்ஸ் பண்ணும்போது இதில் வெஜிடபிள்ஸ் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கேரட் இல்லைனா வந்து கியூக்கும்பர்ஸ் இது எல்லாமே வந்து துருவி போட்டு கூட அந்த மாதிரி கூட டாங்கர் பச்சடி பண்ணி நான் வந்து சர்வ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோட டின்னர் வந்து நான் வந்து முடித்தேன். ஸோ உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ
so much for watching. See you again with another vlog. Bye.